அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம வந்துட்டு கனரா பேங்க் பத்தின அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல்ல பார்ப்போம். ஸோ பேங்கிங் அக்கௌண்ட்டு, ஆர்டி, எஃப்டி அந்த மாதிரி எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாக நம்ம சேனல்ஸில் இனி வீடியோ பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனரா பேங்க்கில் எப்படி நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை வியூ அண்ட் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் உங்களோட நெட் பேங்கிங் வந்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அங்கே உங்கள் ஓப்பன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 இது காட்டும். வியூ அண்ட் டவுன்லோட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று, டவுன்லோட் ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னா உங்களுக்கு நியர்பை டேட்டோ இல்லை ஒரு பர்டிகுலர் டேட் ரேஞ்சு இல்லைனா வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணும் ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்றது உங்களோட லாஸ்ட் 5 years டேட்டா வரைக்கும் நீங்கள் வந்து அதில் ரிட்ரீவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வியூ அண்ட் டவுன்லோட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் காட்டும். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு கரண்ட் மந்த்தா இயரா அதே மாதிரி டேட் ரேஞ்ச் அப்படிங்கிற மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் மந்த், ப்ரீவியஸ் மந்த், குவார்ட்டர் அப்படிங்கிறது லாஸ்ட் 3 குவார்ட்டர் உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட் ரேஞ்ச் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட் ரேஞ்சுங்கிறது எந்த ரேஞ்ச்லேருந்து எந்த டேட்டில் நீங்கள் என்ன டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இப்போ எனக்கு லாஸ்ட் 1 week வேணும்னா நான் லாஸ்ட் 1 week டேட்டை நான் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபில்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வியூ பண்ணலாம். உங்களுக்கு இன்கேஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னவா டவுன்லோட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்னா பிடிஎஃப் ஃபார்மேட் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கலாம். இது என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்னோட லாஸ்ட் நான் இன்னைக்கு நான் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன பண்ணேன்னு நம்மளுக்கு மறந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த சமயத்தில் நம்ம வந்துட்டு அந்த லாஸ்ட் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எனக்கு லாஸ்ட் 5 டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஸோ இங்கே நான் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஃபில்டர் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து அதை டவுன்லோட் கொடுத்துட்டேன்னா எனக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இன்னொரு ஆப்ஷன் நான் சொன்னது என்னென்னா ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 yearsக்கான டேட்டா வரைக்கும் நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த இயர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் டேட் அண்ட் டு டேட் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தா நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம கனரா பேங்க்கில் வந்து ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வியூ பண்ணுறது அதே மாதிரி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.